அதுதான் தெரியுது. அது ரியலைஸ் பண்ணும்போது வந்து ஒரு மாதிரி காண்ட் ஆகுது. சாரி. உங்களை பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி காண்ட் ஆகுது. ஐயோ சூப்பரா இருக்கட்டும். விஷயங்களுக்குமே வராம இப்ப வரீங்க பாத்தீங்களா? கொஞ்சம் பேச விடுறீங்களா? பேசுங்க. என்ன நீங்க மட்டும் தான் பேசிட்டே இருக்கீங்க. பேசவே விட மாட்டீங்க. சொல்லு பேசுங்க. பேசே கொடுக்கிறது. அது டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, டிஸ்குவாலிஃபைன்னு சொல்றதுக்காக. யார் பண்ணினாலும் டிஸ்குவாலிஃபை. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. திவ்யா பண்ணும்போது கத்துனா இல்லையா கம்முது? திவ்யா பண்ணும்போது கத்துனா இல்லையா கம்முது? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. வந்து அந்த ஃபோக்கஸ் டாஸ்க் ஆடும்போதுமே உங்க ஃபோக்கஸ் ஏ மேல தான் அதிகமா இருந்தது. சூப்பர் ஆமா. அப்புறம் ஏன் பாஸ் அழுவுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். நீங்க அதுதான் எனக்கு விக்ரம வந்து இப்ப நல்லா புரிய வருது, தெரிய வருது. புதுசா இருக்காங்க. சூப்பரா விளையாடுறீங்க. திவ்யாக்கு புகழ் ஆடத்துக்குலாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். வா சாமி. ஓ மண்டையில கிடது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. ரொம்ப நன்றி. திவ்யாக்கு சொன்னா இது இவ்வளவு நாள் காட்டாம இருந்துட்டாரு விக்ரம். என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? அப்ப எனக்கு அது பாக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது. வேற சூப்பர் ஒண்ணும் இல்ல. நைஸ் வெரி குட். இவ்வளவு நாள் வந்து அப்படியே டிப்ளோமா பையா பிரச்சனை உண்டாகாத வேலைய இல்ல சார். ஏதாவது கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். அதவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. மாட்டிக்காம பிஹேவ் பண்ணி இப்போ ஒரு வருஷம் விக்ரம் காட்டுறாரு பாரு. அது செமையா இருக்கு. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புச்சக்கல்ல நான் பையில பாரு. செம்மையா இருக்கா? थैंक यू. விக்ரம் இவ்வளவு நாளா வந்து அப்படியே நடுநிலையா இருந்தே பண்ணிட்டு இருந்தார்ல. அண்ணா லூஸ் இல்லனே மென்டல். இப்போ நீங்க பண்ற கேம் ஐயோ இப்பயும் நடுநிலையில தான் இருக்கேன். நீ தப்பா பேசிட்டு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம். மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. கேம் வந்தா உள்ள கால் வச்சா டிஸ்குவாலிஃபைட்னா எப்படி டிஸ்குவாலிஃபைட்? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அத சொல்றீங்க நடுநிலை இல்லாம இல்ல. விக்ரம் வந்து ஐயோ thank you so much. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து போகும்போது அப்படியே ஜாலியாவே பேசிட்டு போவேல. அப்படி இல்லாம இதுதான் நீன்றது எனக்கு நல்லா தெரியுது. என்ன உங்க கழுதுகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? வேற பின்னாடி இதுவும் நான் தான். ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. பயந்துற போறாங்க. ஐயோ சூப்பர். பண்றது காமெடின்னு சொல்லிட்டு தெரியாத. ஏய் நான் பண்றது காமெடி. எலவு வீட்ல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. அழுகிறியாடா? எல்லாத்தையும் எமோஷனலா ஹர்ட் பண்ணிட்டு காமெடின்னு சொல்லிட்டு தெரியாத. ஐயோ பாரு நீ சீரியஸாவே எமோஷனலா ஹர்ட் பண்ணுவ பாரு. என்னென்ன பாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நானாச்சு காமெடி சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுவேன். நீ சீரியஸா பண்ணுவ. அவ்வளவுதான் பேசுறோம். ஏய் மாஸ்டர் நீங்க என்ன தமாஸ் பண்ணி விட்டுட்டீங்கல்ல. விக்ரம் I am loving this game of yours. ஐயோ I am already love. சினிமா கேப்போம். மட்டமா கேப்போம். கேவலமா கேப்போம். இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான். சுத்தி பாரு ஆமா நல்ல வேளை டிப்ளோமேட்டிக்கா இல்லப்பா இவன். தயவு செய்து இங்கிட்ட அங்கிட்ட விளையாடுறான்ப்பா. பாத்தீங்களா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவா. இனிமேலாவது இப்படி விளையாடு. இப்படி விளையாடுவேன். எப்படியோட விளையாடுவேன். நீ இல்ல சிரிங்க. ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. நீ விளையாடுறது நல்லா பண்ணிட்டியா? வெரி குட்ரா கை கொடு. நான் ஒரு ஹிந்திக்காரடா. எனக்கே இந்த காமெடி காண்டாவுதுடா. தமிழ்நாட்டுல எவ்வளவு பாவண்டா அவனுங்க. என்னடா காமெடி? நல்லா இருக்கு. இந்த பதிவு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா பதிவு. புதுசா இருக்காங்க. எப்போது இந்த பெருக்குறது எல்லாம் பண்ணுவேல. ஆமா அது மாதிரி இது சூப்பரா. நல்லா பதிவு பண்ணு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே. நடந்துருச்சு. Thank you பாரு. இந்த ரெக்கார்ட் நல்லா பண்ணு. Thank you பாரு. இந்த ரெக்கார்ட் நல்லா பண்ணு. இருக்காம்டா. இருக்கா. ஆனா இல்ல.